இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பாட் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பழுத்த தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், அப்புறம் கையளவு வந்து பார்த்திங்கன்னா புதினா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 கிராம்பு, 2 இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஆனியன் வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அதையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு தேவைக்கேற்ற உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டு நம்ம விசில் வச்சுட்டா சூப்பராக வந்து வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.